உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க பொருளாதாரம் வந்து எப்போதுமே தொய்வில்லாம இருக்கணும்னா, சில நடைமுறைகள், அதாவது சில பழங்கள், சில காய்கறிகள் எது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கணுன்றதுக்காக சில நட்சத்திர எனர்ஜியோட பழங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முருங்கக்கா, தேன், உலர் திராட்சை, காப்பி, அந்த காப்பி தினசரி 2 காப்பி கூட குடிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து இலந்தம்பழம் மற்றும் வாழைப்பழம். இது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க சாப்பிட்டுன்னு வரலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யோகத்த குடுக்கக்கூடிய மரங்கள்னு சொல்லிட்ட மரங்கள்லாம் இருக்கு. அது என்ன உங்களுக்கு யோகத்த குடுக்கக்கூடிய மரம்னு பார்த்தீங்கன்னா, அரச மரமும், புங்கை மரம்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குங்க. இந்த 2 மரத்து அடியில வந்து நீங்க வாய்ப்பு கிடைக்கும்போது உட்காரலாம். அதுக்கு தண்ணி ஊத்தலாம். அத பராமரிக்கலாம். வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உட்கார்ந்தோம்னு வச்சுக்கங்க, உங்களுடைய வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா உங்களுக்கு வந்து உடம்புல கிடைக்கும். சரிங்களா? அந்த நட்சத்திர எனர்ஜி வந்து நல்லா பலமாகும். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து சில இந்த 2 பட்சிகள் இருக்குது. அது என்னன்னா, நீர்க்காக்கை, கிச்சிலி அப்படின்னு 2 பறவை இனங்கள் இருக்குங்க. அந்த பறவையோட படத்த நீங்க வந்து அத பார்த்துட்டு வரலாம். நீங்க உங்க ப்ரொஃபைல் பிக்சரா கூட உங்க மொபைல்ல வைக்கலாம். இதெல்லாம் வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி உங்களுக்கு வந்து பாசிட்டிவா மாறும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.